இவ்வளவு நடந்துச்சா? அவங்க அப்ப சித்தப்பனை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாடா? சின்ன தம்பி படம் பாத்திருக்கியாடா நீ? புஷ்புவோட அண்ணனுங்க நிப்பானுங்களே, அதுக்கும் இவனுங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லடா. அவனுங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு வையே, அப்புறம் சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம நறுக்கி போடுவானுங்க. நரம்படா உனக்கு அது வேற இருக்கா? ஏய் போது நிறுத்துங்க. டேய் பயந்தவங்களே மாமனா, இது ஒன் சைடு லவ்டா. அதனாலதான் நான் தைரியமா இருக்கேன். உன்னை உன் கேர்ள் ஃப்ரெண்ட் லவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டாளா? சத்தியமா இல்லடா. இல்ல சொல்லலன்னு சொல்ல வந்தேன். சொல்லலையா? டேய் அப்புறம் ஏன்டா கவலைப்படுறீங்க? இந்த காதலுக்காக நாடோடிகள் படத்துல ஒருத்தர் காது ஒருத்தர் காலு இன்னொருத்தர் லைஃபையே இழக்கலையா? அப்படி நம்ம எல்லாம் சேர்ந்து எதையாவது இழந்தா போச்சு. அது சினிமா படம்டா. அதுல கைய கால மூக்க தலையன்னு எதை வெட்டினாலும் திரும்ப வந்துரும். ஆனா நம்மள யாருக்கும் தெரியாத இடத்துல கூட்டிட்டு போயிட்டு எதையாவது வெட்டிட்டானுங்கன்னா அப்புறம் என்னடா செய்யுது? என்னன்னா நம்மளே புடிங்கி கொடுத்துடலாம். தலை மேல இருக்கிற முடிய சொன்னடா, அதான் வளர்ந்துருல. வரலன்னா விடுறா, என்னோடது பெருசா இருக்கு, நான் தரேன் வச்சுக்கே. உனக்கு இருக்கதே 4 முடி, நான் எங்கடா ஓட்டு? அட நெஞ்சில எங்க வேணாலும் ஓட்டிக்கடா. நிறுத்துங்கடா உங்க தியாகங்களை நிறுத்துங்கடா. இப்போ என்ன பண்றது என்ன பண்றது? டேய் அவங்க வீட்டுக்கு நம்ம எப்படிடா போறது? அதுக்கேண்டா இவ்வளவு கவலைப்படுறீங்க? ஆகாஷ், நான் சொல்லி கொடுத்தேன்ல, அதை அப்படியே பண்ணு. நீ என்ன பண்றன்னா நேரா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போயிடு. யாராவது வராங்களா என்னன்னு வெளியில நின்னு நான் பாக்குறேன். டேய் நீ அப்படி என்னடா பண்ண போற? டேய் தம்பி, உள்ள இருக்க எடுக்கிறேன் இது. டேய் நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன்டா, வேடிக்கை பாருங்க. எப்போ ஒண்ணு தெரியுது. டாங்கு சக்தி சதக்கு சக்தி டாங்கு சக்தி டாங் டாங்கு சக்தி சதக்கு சக்தி டாங்கு சக்தி டாங் டாங்கு சக்தி சகக்கு. என்ன ரெண்டு கல்லடு கட்டை இங்க உட்கார்ந்து? அக்கா இங்க தான் என்னோடது எங்கேயே விழுந்துடுச்சுக்கா. அக்கா நான் இத கொஞ்சம் தூக்கி பாத்துக்கிறேன். பானையெல்லாம் இங்க தான் விழுந்துடுச்சு. என்ன தேடிட்டு இருக்க? அத்தை கீழே இருக்கான்னு பாருங்க. என்னோடது கீழே விழுந்துடுச்சு. எங்க விழுந்ததுன்னு தெரியலையே. இங்க தான் அக்கா, நல்லா தேடி பாருங்கக்கா. கீழே பாருங்க, இங்க இங்க அங்க. யோ ஒண்ணுதாயா என்ன தேடுற? எங்க சொல்ல காணோம். கீழே எங்க இருக்கு பாருங்க. என்னையா தேடுறானே சொல்லாம தேடுறாங்க. எல்லாரும் பாருங்க. பயப்படாத. உங்க வீட்டுல இப்போதைக்கு யாரும் வரமாட்டாங்க. அவங்க வரதுக்குள்ள நான் என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன். உன்னோட கொலுசு சத்தம் என் இதய துடிப்பையே மாத்திடுச்சு. அந்த சத்தம் யாருதுன்னே தெரியாமலே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். தோட்டத்துல உன்னை பார்க்கும்போது கள்ளங்கபடம் இல்லாத அந்த மனசு, முத்து முத்தா இருக்க உன் பேச்சு, வாழ்க்கையில என்ன ஆனாலும் சந்தோஷமா இருக்கணும்ன்ற உன்னோட குணம் உன் மேல இருக்க காதலை அதிகமாக்கிடுச்சு. ஜோதி, உன்னை மனசார விரும்புறேன். ஐ லவ் யூ. இங்க பாரு, உன்னை காப்பாத்தினதுனால என்ன நீ காதலிக்கணும்னு நான் சொல்லல. என் இடத்துல யாரு இருந்தாலும் அதை தான் பண்ணிருப்பாங்க. விதியே நம்மள ஒன்னா சேர்க்கணும் தான் நினைச்சிருக்கு. அதனாலதான் நான் இங்க வந்தேன். நான் மனசுல இருக்கிறது ஓப்பனா சொல்லிட்டேன். ஆனா உனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், சொல்ல முடியாது. பொறுமையா யோசிச்சு உனக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லு, சரியா? ஆனா நல்ல பதிலா தான் இருக்கணும். தீப திருவிழாக்கு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை போட்டு கோயிலுக்கு வா. அதை உன் சம்மதமா நான் எடுத்துக்கிறேன். உனக்காக நான் கோயிலில் காத்துக்கிட்டு இருப்பேன். நாளைக்குள்ள சரியா போயிடும். இனிமே உனக்கு எந்த பயமும் வராது. நான் உன் பின்னாடியும் வரமாட்டேன். ஏன்னு சொல்லு? ஏன்னா உன் மனசுல நான் இருப்பேன். இல்லக்கா இன்னும் கிடைக்கல, கீழே பாருங்க. போடா, எனக்கு தேடி இருப்பலாம் வலி. எததான் தேடணும்னு சொல்லுடா. அக்கா நான் ஆஞ்சநேயருக்காக 18 கடுகு எடுத்து வச்சிருந்தேன். அதுல 1 காணாம போச்சுக்கா. அக்கா நம்மால வேலையை முடிச்சுட்டான்.
டேய் ஆகாஷ் 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 போன காரியம் என்னடா ஆச்சு? காயப்படமா? ஏய், கதைய உட்காந்து கேளு. டேய் பொடியா, நான் என்ன சொன்னேன்? சொல்ல மாட்டா செஞ்சு காட்டுவேன்னு சொன்னல. நம்ம பையன் சூப்பரா உள்ள போய் சூப்பரா செஞ்சுட்டு வந்துட்டான். நான் வெளியில நின்னு பணையார வராரா இல்லையான்னு பார்த்தேன். இந்தா என்னோட பழம் சாப்பிடே. பாத்தியாடா? டேய் பிஜிலி, உள்ள என்னடா ஆச்சு? வேற என்னடா நடந்திருக்கும்? காசு இல்லாம ஆபரேஷனும் இல்லாம ஹார்ட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கும். செக்ஸ்சேஞ்சா? ஏய், எக்ஸ்சேஞ்சரா? அப்படின்னா அவளோட ஹார்ட் இவனுக்கு, இவனோட ஹார்ட் அவளுக்கு. இப்ப எக்ஸ்சேஞ்ச் ஆகி காதல் மலர் பூக்க ஆரம்பிச்சிருச்சே. ஐயோ டேய் என்னடா சொல்ற? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அது என்ன மார்க்கெட்ல இருக்கிற கீரையா? டேய் மூட்டுறா. ஏன்பா ஆகாஷ், உன் கால் என்ன பூமி மேல நிக்கிற மாதிரியே தெரியலையே. டேய், அவன் பாதம் பூமியில படாம நிலாவுல இருக்க அந்த இடத்துல தொங்க. சரக்கு அடிச்சா தள்ளாடுன்னு தானே சொல்லுவாங்க. பாவம் பையனுக்கு எதுவுமே தெரியல. நம்ம ஆளை கேளு, அவன் சொல்லுவான். அது நான் என்னைக்கோ ஒரு நாள் அன்னைக்கு குடிச்சேன். இப்ப என்ன, நீங்களும் வரீங்களா? நம்ம போலாமா? சரக்கா? அந்த சகவாசமே எனக்கு வேணாம். மச்சான், மனசு வேணான்னு சொல்லுது, ஆனாலும் உள்ளுக்குள்ள வேணும்னு சொல்லுது. கொஞ்சமா கொடுத்தா குடிச்சுக்குவேன். முதல்ல ஆரம்பத்துல அப்படி தாண்டா குடிப்பேன், அப்புறம் தாண்டா குடிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்ப ஆகாஷ், நீ என்ன கதை? ஆகாஷ் இன்னைக்கு நம்ம கூட ஜமாய்க்க போறான். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் பைல்வான் ஐயா. எல்லாரும் ஒண்ணா இருக்கீங்க? அது என்னமோ சொல்லுவாங்களே, கயிறை பார்த்து பாம்புன்னு சொன்ன கதையா? எங்க கிட்ட 1 கிலோ 5 ரூபான்னு தக்காளி வாங்கிட்டு போறீங்க, மார்க்கெட்ல அதை 15 ரூபாய்க்கு வித்து 10 ரூபா நீங்க லாபம் எடுத்துக்கிறீங்களே, இது நியாயமா? கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி விளைச்சல கொண்டு வர்றது நாங்க, வெறும் கைய ஹாயா வீசிட்டு வந்து காசு எடுத்துட்டு போறது நீங்க. உங்க கஷ்டம் எங்களுக்கும் புரியுது. ஆனா நாங்களும் பொழைக்கணும்ல. ஏபிஎன்சிக்கு அதை கொண்டு சேர்க்கறதுக்குள்ள உங்களை விட 2 மடங்கு வேர்வை நாங்க சிந்திருப்போம். இதெல்லாம் உங்களுக்கு புரியுமா? சாமி, சாமுண்டி மலையையும் மாதேஸ்வர மலையையும் தூக்கி வச்ச மாதிரி பேசுறீங்க. கொஞ்சம் ஜனங்க ஏத்துக்கிற மாதிரி பேசுங்க. மலையை கூட நம்ம தூக்கி வச்சிடலாம், ஆனா இந்த விளைச்சல விளைய வைக்கிறதுல கஷ்டம் இருக்குல்ல. யானையோட பாரம் யானைக்கு, எறும்போட கஷ்டம் எறும்புக்கு. இங்க பாருங்கண்ணே, நான் வெறும் புரோக்கர் தான். விலையை நிர்ணயிக்கிறதுக்கு நான் மந்திரியும் இல்ல, அரசாங்கமும் இல்ல. மந்திரியும் இல்ல, அரசாங்கமும் இல்ல, சரிதான். ஆனா மந்திரிங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஏபிஎம்சியா இருக்கிறது இந்த புரோக்கருங்க தானே. விவசாயிகளோட கஷ்டத்தை எடுத்து சொல்லி மாற்றத்தை கொண்டு வரலாமே. ஆட்டுக்குட்டிங்க போய் கசாப்புக்காரங்கிட்ட நியாயம் கேட்டுச்சான். அவங்க பசியா அவங்க தீத்துக்கிறாங்க. விதைக்கிறவனுக்கு 3 ரூபா, விற்கிறவனுக்கு 6 ரூபா, கம்பெனிக்காரனுக்கு 12 ரூபா. அவனுக்கு லாபம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு, அவன் பணக்காரன் ஆகிறான். ஆனா விவசாயிங்க இன்னமும் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து முடிவெடுத்து உங்க விளைச்சல புரோக்கர் மூலமா இல்லாம அரசாங்கத்துக்கு நேரடியா சேர்க்கணும். முடியலையா யாருக்கும் கொடுக்காதீங்க. அக்கம் பக்கம் ஊருக்கெல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் ஒன்னாக்குங்க. ஊரை ஒன்னா சேருங்க, நாட ஒன்னா சேருங்க, அரசாங்கத்தை உங்ககிட்ட வர வைங்க. நம்ம பண்ணையாரு இது வரைக்கும் யாருக்கும் இந்த மாதிரி தெளிவா சொன்னதே இல்ல. ஒருவேளை இவங்க விவரமா சொல்லிருந்தா நாங்க அதையே செஞ்சிருப்போம் இல்லையா மாஸ்டர்? இனிமேலாவது நாம தெளிவான முடிவுகளை எடுப்போம். இதே மாதிரி விட்டுட்டு போயிட்டே இருந்தோம்னாக்கா நாளைக்கு நமக்கு தான் பெரிய பிரச்சனையா மாறும். என்ன பண்ண சொல்றீங்க? புரியவே மாட்டேங்குது. கவுண்டரே, கூப்பிட்டீங்களா? என்னப்பா, சோமையா மாஸ்டரோட அண்ணன் பையனே, உன் பேர் என்ன சொன்ன? ஆகாஷ். கழுத்தை தூக்கி சாதாரணமா ஆகாசத்தை பாக்குற மாதிரி நினைச்சியா விவசாயிங்க பிரச்சனையை தீக்கிறது? நீ சொல்றதுலயும் உண்மை இருக்கலாம், ஆனா அமாவாசை அன்னைக்கு நிலா வெளிச்சம் வருங்கிற மாதிரி இதெல்லாம் நடக்காத காரியம். முயற்சி பண்ணா எல்லாம் நடக்கும் கவுண்டரே. முயற்சி செஞ்சா முடியாதது எதுவுமே இல்லைன்னு நம்ம புரட்சி தலைவரே சொல்லியிருக்காரு. தலைவர் சொன்னா செய்யலாம். என்னடா ஆகாஷ், அந்த ஆகாயத்தில் இருக்கிற சூரிய லோகத்துக்கு போலான்னு நினைக்கிறது ரொம்ப சுலபம்தான். ஆனா அதுக்குன்னு சில தகுதிங்க இருக்கணும். நீ நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்சிருக்கிற காளாண்டா. ஏதோ லீவுல 2-3 நாளைக்கு ஊர் சுத்தி பார்த்துட்டு போலான்னு இங்க வந்திருக்கேன். நிம்மதியா இருந்து சுத்தி பார்த்துட்டு கிளம்புற வழிய பாரு. அதை விட்டுட்டு இந்த ஊருக்கு அறிவுரை சொல்றாங்கிற பேர்ல நீ ஹீரோவாகிற முயற்சி எல்லாம் பண்ண வேண்டாம். நீ இன்னைக்கு இங்க இருப்ப, நாளைக்கு போயிடுவ. பர்மனண்டா இங்கேயே இருக்க போறது நாங்க தானையா? இது பாரு, நான் இப்படி பேசுறது உனக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா இது அனுபவம். நீ இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்க. அது என்னவோ சொல்லுவாங்களே, படிப்பு காவாசி அனுபவம் முக்காவாசின்னு. அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கு, அப்படித்தானையா? நான் பேசுறது எனக்காக இல்ல ஆகாஷ். நான் இதுக்கு மேல பேச மாட்டேன். நான் சொல்றதோட அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க பண்ணையார, நம்ம விவசாயிங்க பிரச்சனைக்கு யாரு தீர்வு சொன்னா என்ன?
நம்ம விவசாயிங்க கஷ்டம் இல்லாம வாழணும், அவ்வளவுதான். ஆமா ஆமா உண்மைதான் மாஸ்டர், சரியான வார்த்தை சொன்னீங்க இல்லையாண்ணே? ஐயா, தொட்டியில இருக்கிற குழந்தைய நம்ம தூக்கினதுக்கு அப்புறம் அது அம்மா நாள் தானே ஐயா நாள் தானே, நீங்களே வந்து நின்னாலும் அது அழுகைய நிறுத்தவே நிறுத்தாது. என்னடா பிஜிலி, வீட்டுக்கு வீடு சாப்பாடு பழம் அது இதுன்னு கொழுப்பு அதிகமாயிடுச்சா? எங்க முன்னாடியே நின்னுட்டு பேசிட்டு இருக்கியா? வரட்டுமா? வாடா. டே ஆகாஷ், பின்பக்கமா வந்து உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், அவன் லவ்வர் பாய்டா. அவன் லவ் எக்ஸாம்ல பாஸ் ஆ ஃபெயிலான்னு பார்த்துட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ சும்மாரு, வெயிட் பண்றவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. டேய் ஆகாஷ், பார்த்து வெயிட் பண்றா. நீ பேசாம இருடா. ஐயம்மா போடா. வெயிட் பண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டே இரு.